அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு பகை கிரகமாக இருந்தாலும் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் வலுவிழந்து வக்ரம் பெறுகிறாருங்க. அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது சில நேரங்கள்ல நன்மையை கொடுப்பது போல் இருந்தாலும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழலை உருவாக்கலாம். ஏனென்றால் அவர் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ராசியின் நீச்ச அதிபதியாகவும் இருக்கிறார். அவர் தற்போது வலுவிழக்கக்கூடிய இடம் பஞ்சமஸ்தானம் என்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதும் ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கும். ஏனென்றால் சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் சில தடுமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் உண்டுங்க. உணர்ச்சி வசப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துவதால் மனக்கசப்பும் சங்கடமும் அதிகரிப்பதற்கான சூழல் உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உண்டு. எனவே இந்த வேளையில் அதிக கவனமும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும். ஆனால் உங்களுடைய புதிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் வெற்றி கிட்டுங்க. மணிவிழா, பவள விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி புதன் வக்ரம் பாதிக்கு மேல் திரும்பியதற்கு பிறகு படிப்படியாக கிடைப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. படித்து முடித்தவுடன் நல்ல வேலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தற்போது சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. வாழ்க்கை துணையினுடைய கருத்தையும் மதித்து பரிசீலிப்பதால் சில சிரமங்களை தவிர்ப்பதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிரமங்கள் விலகி நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் நிச்சயம் உருவாகும்.